குண்டு வைத்தால் பயங்கரவாதம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம். சரி, அவர் ஏன் குண்டு வைக்கிறார்? அவர் ஏன் தாக்குதல் நடத்துகிறார்? ஒருவரையும் இன்னொருவரை கொலை செய்கின்றார், கட்சி மோதலேன் வருகின்றது. இதற்கான காரணங்களை பார்க்கின்ற பொழுது, நாங்கள் தாக்குதல் நடந்தமைக்கான விடயங்களை பார்க்கின்ற பொழுது அது பயங்கரவாதம் என்று எப்படி சொல்லுவது? தீவிரவாதம் என்பது ஒன்று இருக்கின்றது. ஆகவே தீவிரவாதம் வேறு, பயங்கரவாதம் வேறு. ஆகவே தீவிரவாதம் என்றால் என்ன, பயங்கரவாதம் என்றால் என்ன என்று தெளிவுபடுத்த இல்லாமல் நேரடியாக பயங்கரவாதம் என்றால் என்ன என்று முடிவுரை கொடுத்திருக்கிறார்கள். அந்த முடிவுரை மிக மிக தவறானது, அது ஆபத்தானது. முக்கியமாக தமிழ் மக்களை நோக்கி ஆபத்தானது. ஏனென்றால் இப்போது நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கின்றோம், ஜனநாயக வழியில் போராடுகின்றோம். அதேவேளை பௌத்த சமய பரப்பல், மயமாக்கல், விகாரை வைத்தல், புத்த சிலை வைத்தல் போன்றதுக்காக மக்கள் போராடுகின்றனர். அப்படி போராடுகின்ற மக்களை வெறுப்பு பேச்சு என்றும், மதங்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை புரிந்தவர்கள் என்றும், அதை பயங்கரவாதமாக, அதை ஒரு குற்றவியல் குற்றமாக கருதி கைது செய்கின்ற முறைமை இப்பவும் இருக்கின்றது. இந்த புதிய சட்டம் வந்த பின்னர் அது சட்ட ரீதியாக அது அங்கீகரிக்கப்படுகின்றது. அவ்வாறான கைதுகள் அங்கீகரிக்கப்படுகின்றன. அப்படி கைது செய்யப்பட்டால் சட்டத்துறையினர் கூட அந்த கைது செய்யப்பட்டவருக்கு ஆதரவாக போய் நீதிமன்றத்தில் வாதாட முடியாத நிலைமையும் வரலாம்.